வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 3.4ல நமக்கு 7th சம் பாருங்க. ஃபைண்ட் a quadratic equations whose roots are sin 15 degree and cos 15 degree. sin 15 டிகிரியும் cos 15 டிகிரியும் ரூட்ஸாக இருக்கக்கூடிய குவாட்ரடிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிங்கிறாங்க. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அதுக்கு ரூட்ஸ் யாராருன்னா sin 15 டிகிரியும் cos 15 டிகிரியும். ஓகேயா? இப்போ நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஓகேயா? அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் த ரூட்ஸுங்கிறது sin 15 ப்ளஸ் cos 15, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் sin 15 இன்ட்டு cos 15. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம மெயினாக பார்க்கும்போது sin 15 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ தெரியணும், cos 15 டிகிரிக்கு வேல்யூ தெரியணும். ஓகேங்களா? இப்போ இந்த 15 டிகிரியை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது sin 15 டிகிரி sin 60 மைனஸ் 45 டிகிரி அப்படி போட்டுக்கலாம். இல்லைன்னா sin 40 மைனஸ் 45 மைனஸ் 30 அப்படி போட்டுக்கலாம். நான் 60 மைனஸ் 45 எடுத்துருக்கிறேன். இப்போ sin 60 மைனஸ் 45 sin ஆல்பா மைனஸ் பீட்டா, sin ஆல்பா காஸ் பீட்டா, sin 60 cos 45 மைனஸ் cos 60 sin 45. இப்போ நமக்கு இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ணுவோம். sin 60 √3/2 cos 45 1/2 மைனஸ் cos 45 cos 60 1/2 sin 45 1/2. ஓகேவா? நியூமரேட்டர் √3 × 1 √3/2 மைனஸ் 1/2. ஓகேங்களா? இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ நியூமரேட்டர் அப்ளை பண்ணும்போது √3 மைனஸ் 1/2. ஓகே, அப்போ டினாமினேட்டர் 2√2 இருக்கா? அப்போ √2ஆல் இதுவும் பார்த்தீங்கன்னா இரேஷனாக இருக்குது. இரேஷனாக மாற்றும்போது √2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணால் போதும். 2√2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, √2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் சரி. இப்போ √2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது √3 × √2 √6 மைனஸ் 1 × √2 by √2 × √2 2 × 2 4 வந்துடுது. ஓகேங்களா? அப்போது sin 15 டிகிரியோட வேல்யூ √6 மைனஸ் √2/4. அதுமாதிரி cos 15 cos 60 மைனஸ் 45. அப்போ cos 60 மைனஸ் cos ஆல்பா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு cos A cos B ப்ளஸ் sin A sin B. cos 60 cos 45 ப்ளஸ் sin 60 sin 45. cos 60 1/2 cos 45 1/2 ப்ளஸ் sin 60 √3/2 sin 45 1/2. ஓகேங்களா? இப்போ நியூமரேட்டர் பாருங்கள், 1 × 1 1/2 ப்ளஸ் √3/2. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது, நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 ப்ளஸ் √3 /2 இப்போ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா இரேஷனாக இருக்குது. அப்போ √2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ √2 × 1 √2 ப்ளஸ் √3 × √2 √6 பை 2√2 × √2 2 × 4 வந்துடுது. அப்போ √2 ப்ளஸ் √6/4. இது cos 15. ஓகேங்களா? இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா cos 15 sin 15 வந்து ரூட்ஸாக இருக்கக்கூடிய எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் cos 15 ப்ளஸ் sin 15 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் cos 15 இன்ட்டு sin 15 இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் cos 15 sin 15 ரெண்டு பாருங்க இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் cos 15 இன்ட்டு sin 15. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ப்ளஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் √2 மைனஸ் √2 போயிடும். அப்போ நியூமரேட்டர் √6 2 √6/4 ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் b மாதிரி இருக்குது நியூமரேட்டர். ஏ அது a மைனஸ் பி, ஏக்கு பதிலாக √6 பிக்கு பதிலாக √2. அப்போ √6 ஸ்கொயர் 6 மைனஸ் பிக்கு பதிலாக √2 ஸ்கொயர் 2 6 மைனஸ் 2/4 4 16. ஓகே, இதில் 2 டேபிள்னாக்கா √6/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் √6/2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 6 மைனஸ் 2 4/16 இஸ் ஈக்குவல் 1/4 வந்துடுது. அப்போது டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் 4 இதெல்லாம் டோட்டலாக 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆல் மல்டிப்ளை 4x ஸ்கொயர் மைனஸ் 4 × √6/2 அடுத்த 2 வந்தது 2√6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இங்கே 4 கேன்சல் ஆகினா 1 வந்துடும் இஸ் ஈக்குவல் 0. இதுதான் நமக்கு ரெக்கார்டு ஈக்குவேஷன், குவாட்ரடிக் ஈக்குவேஷன். 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2√6 இன்ட்டு எக்ஸ்
plus 1 is equal to 0. Okay. Next question பாருங்க. Expand cos a plus b plus c. Hence prove that cos a cos b cos c is equal to sin a sin b cos c plus sin b sin c cos a plus sin c sin a cos b. ஓகேங்களா? if a plus b plus c is equal to pi by 2, a plus b plus c ஓட வேல்யூ pi by 2 வரது 90 டிகிரியா இருந்தா cos a plus b plus c எக்ஸ்பேண்ட் சொல்கிறேன். அதுக்கு எனக்கு கண்டிஷன் கொடுத்துருக்குறான். cos a cos b cos c ஓட வேல்யூ இதுன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்றான். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. given that a plus b plus c is equal to pi by 2 90 டிகிரி. இப்போ ரெண்டு பக்கம் காஸ் எடுப்போம். cos a plus b plus c is equal to cos pi by 2. ஓகேங்களா? இப்போ cos 90 ஓட வேல்யூ 0. இப்போ cos a plus b plus c ரெண்டா ஆக்கிடுவோம். a plus b plus c பிடிச்சிக்கிடுவோம். is equal to cos 90 0. இப்போ a plus b வந்து ஆல்பா, c வந்து பீட்டானா cos ஆல்பா plus பீட்டா ஃபார்மேட் வந்துருச்சு. cos ஆல்பா cos பீட்டா cos a plus b இன்டு cos பீட்டாக்கு பதிலா c மைனஸ் sin ஆல்பா ஆல்பாக்கு பதிலா a plus b இன்டு sin பீட்டாக்கு பதிலா c is equal to 0. இப்போ அந்த cos a plus b ஓட வேல்யூ cos a cos b மைனஸ் sin a sin b இன்டு cos c மைனஸ் sin a plus b ஓட வேல்யூ sin a cos b ப்ளஸ் cos a sin b இன்டு sin c is equal to 0வா? இப்போ இந்த cos c யால் அந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ cos a cos b cos c மைனஸ் sin a sin b cos c. அதே மாதிரி இந்த sin c யால் ப்ராடக்ட் பண்ணுறோம். வெளில ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் sin a cos b sin c அப்புறம் மைனஸ் cos a sin b sin c. ஓகேங்களா? ஈக்குவல் டு 0. இப்போது இந்த மைனஸ் 3 டேர்ம் இருக்குது. மூணுமே ரைட் சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ லெஃப்ட் சைடு உள்ள cos a cos b cos c மட்டும் வச்சுக்கிட்டு இந்த மைனஸ் 3ஐயும் ரைட் சைடு கொண்டு போனோம்னா ரைட் சைடு போது sin a sin b cos c ப்ளஸ் sin a cos b sin c ப்ளஸ் cos a sin b sin c வந்துடும். ஓகேங்களா? அதை நமக்கு ரெக்கார்ட் ரிசல்ட்டு அப்படியே ரிசல்ட் எடுத்துக்கிறோம். ஆர்டர் வைஸாக எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படி எடுத்துக்கிட்டு cos a cos b cos c is equal to sin a sin b cos c ப்ளஸ் sin a sin c cos a ப்ளஸ் sin c sin a cos b. இது அப்படியே இடம் மாற்றி வச்சுக்கோங்க. தான் ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னாக்க 9th கொஸ்டின். ப்ரூவ் தட் sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta equal to root 2 into sin theta. இதோட வேல்யூ root 2 sin theta ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஃபார்மேட்டு கொண்டு வந்துடுவோம். sin 45 sin theta மைனஸ் sin ஆல்பா மைனஸ் பீட்டா sin 45 மைனஸ் theta is equal to இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். sin ஆல்பா ப்ளஸ் sin 45 cos theta plus cos 45 sin theta மைனஸ் அப்புறம் sin 45 cos theta மைனஸ் cos 45 sin theta. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டாடுறா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ இந்த sin 45 cos theta மைனஸ் sin 45 cos theta ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். cos 45 sin theta ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ 2 cos 45 sin thetaன்னு இருக்குது. cos 45 வேல்யூ 1/√2. இப்போ 2 × 1/√2 இன்ட்டு sin theta. இப்போ அடிச்சு √2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 அடிச்சோம்னா √2 வந்து பேலன்ஸ் இருக்கும் நியூமரேட்டரில். அப்போ √2 இன்ட்டு sin thetaன்னு வருது. அப்போ ரிசல்ட் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஹென்ஸ் த ரிசல்ட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு. அதில் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். sin 30 degree plus theta cos 60 degree plus theta equal to cos theta அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ sin 30 degree plus theta sin cos 60 degree plus theta sin ஆல்பா ப்ளஸ் பீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வழக்கமாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். sin 30 cos theta plus cos 30 sin theta plus cos 60 plus theta cos ஆல்பா ப்ளஸ் பீட்டா அப்ளை பண்ணும்போது cos 60 cos theta minus sin 60 sin theta. நம்ம தெரிஞ்ச வேல்யூ அப்ளை பண்ணுறோம். sin 30 அப்ளை பண்ணும்போது
sin 30 1 by 2 cos theta plus cos 30 root 3 by 2 into sin theta plus cos 60 1 by 2 into cos theta minus sin 60 வந்து root 3 by 2 into sin theta. ஓகேங்களா? இந்த ப்ளஸ் டேர்மும் மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ரூட் 3 by 2 sin theta மைனஸ் ரூட் 3 by 2 sin theta கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 1 by 2 cos theta, இங்கே ஒரு 1 by 2 cos theta 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 into cos theta by 2 வருது. 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ cos thetaன்னு வந்துடுது ரிசல்ட். ஓகேங்களா? இந்த ரிசல்ட்டு முழுக்க பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், tenth sum, if a cos x plus y equal to b cos x minus y, so that a plus b into tan x is equal to a minus b into cot y. ஓகேங்க, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? given a cos x plus y is equal to b cos x minus y, a into cos alpha plus beta x minus cos x cos y minus sin x sin y is equal to b into cos x minus y cos x cos y plus sin x sin y cos alpha minus beta. ஓகே, இப்போ a ஆல ப்ராக்கெட் உள்ள ரெண்டு டேர்ம் ப்ராக்கெட் பண்ணுவோம். a cos x cos y minus a sin x sin y is equal to b ஆல ப்ராடக்ட் பண்ணும்போது b cos x cos y plus b sin x sin y. இப்போ பார்த்தோம்னு சொன்னோம்னாக்க இந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த cos x cos y ரெண்டு ஒரு சைடு வச்சுக்கிறோம், sin x sin y ஒரு சைடு வச்சுக்கிறோம். அப்போ a cos x cos y அந்த b cos x cos y லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் b cos x cos y ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் a sin x sin y வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் a sin x sin y போயிடும். அப்போ பார்த்தோம்னாக்க அப்போ cos x cos y அதை காமன் எடுத்துட்டோம்னாக்க a மைனஸ் b இன்ட்டு cos x cos y இஸ் ஈக்குவல் டு sin x sin y வரும்போது இது a ப்ளஸ் b இன்ட்டு sin x sin yன்னு வருது. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வேணும் அப்படிம்போது a மைனஸ் b இன்ட்டு cot yன்னு இருக்குது ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்ட்டு tan x, a ப்ளஸ் b இன்ட்டு tan x. அப்போ a ப்ளஸ் b tan x வேணும், அங்கே sin x இருக்குது. அப்போ டிவைட் பை cos x இருந்தால் தேவையில்லை. அப்போ அந்த cos x எங்கே வேணும் தருவோம். அதுமாதிரி a மைனஸ் b cot y வேணுமா, அப்போ cos y பை sin y, அந்த sin y லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுவோம். ரைட் ஹேண்ட் சைடு உள்ள sin y லெஃப்ட் ஹேண்ட் சைடும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய cos x ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுவோம். கொண்டு போகும்போது என்ன கிடைக்குது? a மைனஸ் b cos y பை sin y இஸ் ஈக்குவல் a ப்ளஸ் b sin x பை cos y. இப்போ cos y பை sin y cot y into a minus b is equal to a plus b into sin x by cos x tan x வந்துருது. ஓகேயா? லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு ப்ராப்ளம், அது 11th ப்ராப்ளம். ப்ரூவ் தட் sin 105 degree plus cos 105 degree is equal to cos 45 degree. இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. sin 105 degree is equal to sin 60 plus 45 எழுதிக்கலாம். இந்த cos 105 degree வந்து பார்த்தீங்கன்னா cos 60 plus 45 எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது sin 60 plus 45 sin 60 root 3 by 2 cos 45 1 by root 2 plus cos 60 1 by 2 sin 45 1 by root 2 plus cos 60 1 by 2 cos 45 1 by root 2 minus sin 60 root 3 by 2 sin 45 1 by root 2. ஓகேங்களா? இந்த ப்ளஸ் டேர்மும் இந்த மைனஸ் டேர்மும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? 1 by 2 root 2 ப்ளஸ் இது ஒரு 1 by 2 root இருக்காங்க. ரெண்டு டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்குது. நியூமரேட்டர் 1 + 1 2 by 2 root 2. இதே 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ 1 by 2 root 2 வந்துடுது. இப்போ வந்து 1 by root 2 வந்துடுது. 1 by root 2 என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது நமக்கு cos 45 டிகிரின்னு சொல்லிக்கலாம். இதே sin 45ன்னு கேட்டால் sin 45 ப்ரூவ் தட் ஈக்குவல் sin 45ன்னு சொல்லணும்னா sin 45ன்னு எடுத்துக்கலாம். அது தப்பு கிடையாது. நம்ம இங்கே cos 45 டிகிரின்னு கேட்குறாங்க, அதனால் 1 by root 2க்கு பதிலாக cos 45 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த இதை பேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளங்களை கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகேயா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இதை பார்ப்போம். மிச்சம் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ப்ராப்ளம் வந்து 11 ப்ராப்ளம், அதில் சில ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையுமே செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் ரொம்ப தரவாக வாங்க. தேங்க்யூ வெரி மச்.